கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வரும் ஜிப்லி புகைப்படங்கள் உருவானது எப்படி, இதனால் ஏற்படும் ஆபத்துகள் என்ன என விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜப்பான் நாட்டில் 1985ஆம் ஆண்டு ஹவாய், மியாசாகி மற்றும் இசாவோ தகாஹாட்டா ஆகியோரால் ஸ்டூடியோ ஜிப்லி என்ற அனிமேஷன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் மிகவும் நுணுக்கமாக கையால் வரையப்பட்ட கலைப்படைப்புகளை வெளியிட்டு வந்த நிலையில் அதனை ஜிப்லி என அழைத்து வந்தனர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இருந்து வந்த ஜிப்லி புகைப்படங்கள் திடீரென ட்ரெண்ட் ஆவதற்கு காரணமாக அமைந்தது AI நிறுவனத்தின் ChatGPT. அண்மையில் GPT-4o வெர்ஷனில் ChatGPTயில் அப்டேட்டாக ஜிப்லி புகைப்படங்கள் சேர்க்கப்பட்டன. இதனால் மக்கள் தங்களது புகைப்படங்கள் மட்டுமில்லாமல் தங்களுக்கு பிடித்த தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என புகைப்படங்களை ChatGPTயின் உதவியுடன் ஜிப்லி புகைப்படமாக மாற்றி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ட்ரெண்டிங்கில் இருப்பதால் பலரும் ChatGPTயில் ஜிப்லி புகைப்படமாக மாற்றித்தர கேட்டு வருவதால் ChatGPTயின் சர்வரே முடங்கியதாக கூறப்படுகிறது. பணிச்சுமை அதிகமாகி தங்களது ஊழியர்கள் தூங்கக்கூட முடியவில்லை எனவும், தயவு செய்து படங்கள் உருவாக்குவதை கொஞ்சம் குறையுங்கள் என OpenAI நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மன் வேதனையோடு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஸ்டூடியோ ஜிப்லி நிறுவனத்தின் நிறுவனர் இந்த தொழில்நுட்பத்தை என்னுடைய பணியில் ஒருபோதும் நான் பயன்படுத்த விரும்ப மாட்டேன், அது மனித வாழ்க்கைக்கே அவமானமானது என்று கூறிய பழைய வீடியோவும் வைரலாக பரவி வருகிறது. ஆசையாக தங்களது புகைப்படங்களை அனுப்பி ஜிப்லி புகைப்படமாக மாற்றி வருவதால் தங்களது தகவல்கள் சேமிக்கப்படுவதாகவும் அது என்றைக்குமே ஆபத்துதான் என தெரிவித்துள்ளனர் வல்லுநர்கள். தங்களது தோற்றத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் AI பயன்படுத்த சட்டம் அனுமதிப்பதில்லை என்றாலும் மக்கள் தாங்களே முன்வந்து புகைப்படங்களை அப்லோட் செய்வது AI தொழில்நுட்பத்திற்கு அந்த உரிமையை கொடுப்பதாகவும் சைபர் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.